வணக்கம். வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து. நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலுக்காக 7.5 சனி மேஷ ராசியை பார்த்தா மேஷ ராசிக்கு வந்தா என்ன செய்யும்? மேஷ ராசிக்கு வந்தாலே அது பயம் கொள்ளும். எது? சனி பகவான். சரிங்களா? அதை பற்றி தான் இந்த பதிவு. என்னங்க எல்லாரும் ஒரு விதமாக சொல்கிறாங்க, நீங்கள் ஒரு விதமாக சொல்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். மேஷ ராசி என்பது அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ராசிங்க இது. சரிங்களா? அதை பற்றி நான் சொல்கிறேன் கேளுங்க. சனி பகவான் மகரம் மற்றும் கும்பங்கள் அவருடைய சொந்த வீடு. சரிங்களா? இந்த 30 வருஷம் இந்த 12 ராசிகளை கடந்து வரும்போது அந்த வேகத்தில் அவரே ஒரு ஊனமுற்றவர். சனி பகவான் ஒரு ஊனமுற்றவர். அவர் மெதுவாக நகர்ந்து மகரம் வரலையும் வந்துட்டு மகரத்தில் சொந்த வீடு மகரமும் ஆட்சி வீடு கும்பம். அதில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி அங்கே வந்துடுவார். அவர் வீட்டில் அதிகமாக நான் நம்மளுடைய பதிவில் நிறையாவே சொல்லியிருப்பேன். சொந்த வீட்டில் யாரும் சூனியம் வைக்க மாட்டாங்க. அது மாதிரி தான் அவர் கும்பத்தையும் சனி கும்பத்தையும் மகரத்தையும் கொஞ்சம் தண்ணி தெளித்து தான் விடுவார். அதாவது அதிகமான கெடு பலன்களை கொடுக்க மாட்டார். இந்த 7.5 சனியும் அப்படி தாங்க. மற்றவங்களெல்லாம் வாட்டி வதக்கி எடுத்திருப்பார். ஆனால் இவங்க 2 பேரையும் கொஞ்சம் பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் அப்படி தான் அணக்காஞ்சது மாதிரி தான். நம்ம கிராமப்புறத்தில் சொல்லுவோம்ல, அணக்காஞ்சது மாதிரிம்பாங்க. அது மாதிரி தான் விட்டுருப்பார். அதே போல் வரும்போது அடுத்து குருவோட வீடு எது? மீனராசி. குருவோட வீடு. ஒரு கிரகம் அந்த வேகத்தை சுற்றி வரும்போது தன்னுடைய சொந்த வீட்டில் கொஞ்சம் நிதானித்து வரும்பொழுது அடுத்து புறப்படும் போது ஒரு நல்லவனை சந்திக்குது. யார்? குருவை. குருவோட வீட்டில் 2.5 வருஷம் அது குப்பை கொட்டுது. நீங்கள் போய் பார்த்தீங்களா? அதெல்லாம் கேட்காதீங்க. குப்பை கொட்டுது. அங்கே இருக்குது, தங்கியிருக்கு. அப்போ ஒரு நல்லவர் வீட்டில் போனால் கெடுதல் பண்ண முடியாதுங்க யாரும். புரியுதுங்களா? இப்போ சதய நட்சத்திரத்திலிருந்து புரட்டாதி நட்சத்திரத்துக்கு சனி பகவான் பெயர்ச்சி. அதன்படி புரட்டாதி போன பிறகு அவர் மீன ராசிக்கு வந்துடுவார். மீன ராசிக்கு வரும்போது அதுக்கு பிறகு 7.5 ஆரம்பிக்குது. இதை உங்களுக்கு துவக்கத்தை சொன்னாதான் மேஷ ராசியை பற்றி தெரியுங்கிறதுக்காக தான் சொல்லிகிட்ருக்கேன். அப்போ மேஷ ராசிக்கு மீன ராசிக்கு சனி பகவான் வரும்போது அடுத்து மேஷம். சரிங்களா? அப்போ முன்னாடி 2.5 வருஷம், பின்னாடி 2.5 வருஷம். அப்போ தான் இந்த 7.5 சரியாக இருக்கும். புரியுதுங்களா? 7.5 அப்போ தான் சரியாக இருக்கும். மேஷ ராசிக்கு வரும்பார் அந்த 2.5 வருஷம் முன்னாடியே அடி எடுத்து வச்சுடுறார். அப்படி அடி எடுத்து வைக்கும்போது அது யாரோட வீடு? அதை பார்க்கணும். செவ்வாயோட வீடு. செவ்வாய் யார்? ஒரு இரத்த கொள்ளரிக்காரன். சரிங்களா? ஒரு வம்பு வழக்கு அதுக்கெல்லாம் அஞ்சாதவன். செவ்வாய் ஒரு ஆக்ரோஷமான வீடு. அங்கே சூரியன் உச்சமடைஞ்சிருக்கார். நல்லா புரிஞ்சுக்கணும். சூரியன் உச்சம். சனி பகவான் அந்த வீட்டுக்கு போனால் நீச்சம் அடைகிறார். நீச்சம்னா அவருடைய வாளை அடக்கிக்கிட்டு இருக்கணும். வாள் சனி பகவானுக்கு ஏது வாள்னு கேட்காதீங்க. அவருடைய குசும்புகள் தொந்தரவுகள் எல்லாமே அடக்கி வச்சுக்கிட்டு தாங்க இருக்கணும். இப்போ நம்ம பயணம் பண்ணுறோம், ஒரு பக்கத்தில் வீட்டுக்கு போகிறோம், நம்ம குழந்தைகள் விளையாடுது பார்க்குறோம் வர்றோம். இதே ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறோம், நம்ம விளையாட முடியுமா? இல்லை அந்த குழந்தைகள் தான் அந்த அளவுக்கு போய் விளையாடுமா? ஆக துஷ்டாரை கண்டால் தூட விலகுங்கிற மாதிரி அங்கே அடங்கி தானே குந்திருக்கு. அதே மாதிரி தான் சனி பகவான் மேஷ ராசிக்கு உள்ளே போச்சுனாக்கா அவருடைய ஆட்டம் ஜம்பம்லாம் அங்கே பலிக்காது.
நல்லா புரிஞ்சுங்க. சொல்கிறது புரியுங்களா? மேஷ ராசிக்கு எப்போ போகிறார்? 2025 சனி பயிற்சி ஆகி அங்கே போகிறார். அப்படி போகும்போது இது ஏறுமுக சனியாக தான் போகும். மேஷ ராசிக்கு நன்மை செய்கிறதுக்கு தான் அவர் போகணும், வேறு வழி கிடையாது. அப்படி நன்மை செஞ்சு தான் ஆகணுங்கிற கட்டாயத்துக்கு போகும்போது அவங்க இழந்ததெல்லாம் இவர் கொடுக்கணும். சனி பகவானை பொறுத்தவரையிலையும் உழைப்புக்கு தக்க ஊதியம் கொடுப்பவர் தான் சனி பகவான். நல்லா புரிஞ்சுக்கணும். உழைப்புக்கு தக்க ஊதியம் கொடுப்பவர் தான் சனி பகவான். மேலே இருக்கிறவனை மேலேயும் வைக்க மாட்டார், கீழே இருக்கிறவனையும் கீழே வைக்க மாட்டார். மேலே இருக்கிறவன் நியாயமாக நடந்தால் அவனை பாதுகாப்பார். கீழே இருக்கிறவனை அவன் கஷ்டப்பட்டான்னா மேலே தூக்கிடுவார். இது அவருக்கு பிடித்தமானது. யார் கடினமாக உழைக்கிறாங்களோ, அதை விட உழைப்பை விட யார் அதிகமாக ஏழைகளுக்கு உதவி செய்கிறாங்களோ அவங்கள ரொம்ப பிடிக்கும். தர்மம் செய்யணும், நல்லா புரிஞ்சுக்கணும். தர்மம் செய்யணும். ஏழரை பகவான் உங்களுக்கு நடக்கும்பொழுது தர்மம் செய்யணும். தர்மம் செஞ்சால் மட்டும்தான் அவருக்கு பிடிக்கும். அது மாதிரி உடல் உழைப்பு கடினமாக இருக்கணும். இதை தான் திருவள்ளுவரே சொல்லியிருக்கிறார். தெய்வத்தால் ஆகாதனின் முயற்சிதன் மெய்வருக்க கூலி தரும். உன்னுடைய உடம்பை வருத்துறதுக்கு அதுக்கு தக்க கூலி உண்டுன்னு சொன்னார். புரியுதுங்களா? அதனால் அந்த வார்த்தைகள் அவருக்கு சனி பகவானுக்கே பிடிக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் கஷ்டப்படுறோமோ அந்த கஷ்டத்துக்கு தக்க பலன் உண்டு என்பது தான் அதோட அர்த்தம். இந்த 7.5 வருஷத்தில் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் என்பது இல்லைங்க. யாருக்கு? இந்த மேஷ ராசி மேஷ லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு 7.5 சனி எந்த விதத்திலையும் பாதிக்காதுங்க. அந்த இடத்துல சூரியன் உச்சம், சனி பகவான் நீச்சம். சனி பகவான் தன்னுடைய சொந்த குணாதிசயங்களை அங்கே ஒழிச்சு வச்சுக்கிட்டு குந்திருக்கிற மாதிரி தான். திருடன் எப்படி போலீஸ் ஸ்டேஷனில் போய் சத்தம்னாமல் குந்திருக்கானோ அதே மாதிரி தாங்க போய் இவருக்கு வந்து குந்தி ஆகணும், வேறு வழி கிடையாது. ஆக மற்ற ஜோதிட அன்பர்கள் சில பேர் சொல்கிறாங்க, அதை நான் வந்து அதெல்லாம் குறையும் சொல்ல வரல. புரியுதுங்களா? மேஷராசிக்கு போனால் மேஷத்தை அழிச்சிடுவார், அதை பண்ணிவிடுவார், இதை பண்ணிவிடுவார், அதெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க. சூரியனோட ஊடு எதாக இருந்தாலும் கேப்டன். எல்லா ராசிகளுக்கும் கேப்டனாக இருக்கவர் யார்? சூரியன். அவர் அந்த இடத்துல உச்சம் பெற்றிருக்கார். உச்சம் பெற்றுனா என்ன? அதிக பவர். இப்போ இந்தியா இருக்குது, இந்திய நாட்டில் பிரதமர் இருக்கார். அவர் உச்சம் பெற்றிருக்கார். அவர் தான் பிரதம மந்திரி. அவருக்கு பவருக்கு கீழே யாரும் செயல்படணும், அதுதானே முறை. ஜனாதிபதியாக இருந்தால் கூட கட்டுப்படுத்துறதுக்கு அவர் தான். இதை செஞ்சு கொடுன்னு சொன்னால்தான் ஜனாதிபதி செஞ்சு கொடுக்க முடியும் இல்லையா? அது மாதிரி அந்த வீட்டோட பவர், மேஷராசியோட பவர் முழுக்க சூரியனுக்கு மட்டும்தான் சொந்தம். அது ஒரு நெருப்பு கிரகம். அதில் போய் சூரியன் யார்? சனியோட அப்பா. சரிங்களா? அப்பா இருக்கிற இடத்துல மௌனம் பேச மாட்டான். பொதுவான கருத்து இது. சரிங்களா? அதனால் மேஷராசி மக்கள் அச்சம் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. 7.5 சனி எந்த காலத்திலும் உங்களுக்கு பாதிப்பு என்பதற்கு வேலை கிடையாது. அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா? அதனால் முடிந்தவரை ஏழைகளுக்கு தர்மம் செய்வதும் உழைப்பை கடுமையாக்குறதும் உங்கள் கையில் இருக்குது. உழைப்புக்கு தக்க ஊதியம் உண்டு. மேஷராசியை சனி பகவானால் எதுவும் ஆட்டவும் முடியாது, அசைக்கவும் முடியாது. நல்லா எழுதி வச்சுங்க. இது ஏறுமுக சனி. உங்களுக்கு நீங்கள் அச்சம் கொள்ள வேண்டிய அவசியம் என்பதே கிடையாது. புரியுதுங்களா? இதில் என்ன சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க. அந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணுறோம். உங்களுக்கு கமெண்ட்ஸில் கேளுங்க. மேஷராசி அன்பர்களுக்கு இது ஒரு பொற்காலம். சனி பெயர்ச்சி 7.5 ஆண்டு துவக்கம் உங்களுக்கு ஒரு பொற்காலம். எழுதி வச்சுங்க. நீங்கள் இழந்தது எல்லாம் கிடைக்க போகுது. நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் இழந்தது எல்லாம் கிடைக்க போகுது. யார் யாருக்கு? இந்த மேஷராசியில் உள்ள இந்த 3 நட்சத்திரங்களுக்கு, அசுபதி, பரணிய, கார்த்திகை, இந்த 3 நட்சத்திர அன்பர்களுக்கு
நீங்கள் இதுவரை இழந்த செல்வங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது. வேலை இழந்திருந்தால் வேலை கிடைக்கும். திருமணம் நடைபெறாமல் இருந்தால் நடைபெறும். நடைபெற்றவங்க விவாகரத்தாக இருந்தால் அவங்களுக்கு திருமணம் நடக்கும். வீடு வசதி வாய்ப்புகள் இல்லாதவங்களுக்கு வீடு வாய்ப்புகள் கிடைக்கும். வாகன வசதி இல்லாதவர்களுக்கு வாகன வசதி உண்டு. இது நான் அடித்து சொல்ல முடியும். அதுக்கு ஆதாரமும் கொடுக்க முடியும். சரிங்களா? அதனால் மேஷராசி அன்பர்கள் 7.5 கண்டு அச்சம் கொள்ள அவசியம் தேவையில்லை என்பது இந்த பதிவில் சொல்லியிருக்கேன். அடுத்து ரிஷபராசியை பற்றி மீண்டும் ஒரு பதிவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நமது பதிவை தொடர்ந்து கேளுங்க. நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு முறை பெல் பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்துங்கள். உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். நம்ம தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலில் தொடர்ந்து வாட்ச் பண்ணுறவங்களுக்கு நமது மனப்பூர்வமான நன்றியை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, நன்றி. அடுத்த பதிவில் சந்திப்போம்.